அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சந்திரகுப்த சாணக்கியா என்ற படமாகும். இப்படத்தினை C.K. சச்சி என்பவர் தனது ட்ரினிட்டி தியேட்டர்ஸ் சார்பாக இந்த படத்தினை தயாரித்து இயக்கியிருக்கின்றார். இவர் அன்றைய புகழ்பெற்ற எழுத்தாளரான R.K. நாராயணன் என்பவரின் உறவினர் ஆவார். C.K. சச்சி அந்த காலத்திலேயே சட்டம் படித்துவிட்டு லண்டனில் திரைப்பட இயக்கம் குறித்து பயின்றுவிட்டு அன்றைய புகழ்பெற்ற இயக்குனரான எல்லிஸ் ஆர் டங்கனிடம் சதிலீலாவதி திரைப்படத்தில் பணிபுரிந்து அதன் பிறகு தயாரித்து இயக்கிய திரைப்படம்தான் இந்த சந்திரகுப்த சாணக்கியா. இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், இந்தியாவின் பெரும்பான்மை நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த மன்னர் சந்திரகுப்த மௌரியரின் வரலாற்றை சொன்ன படமாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் சந்திரகுப்தரின் அவையில் அவருக்கு ராஜகுருவாக இருந்த சாணக்கியர் எழுதிய அர்ஸ்த சாஸ்திரம் என்ற நூலை அடிப்படையாக வைத்து இந்த படத்தில் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் பேரரசு என்று கணிக்கப்பட்ட இவர் எந்தெந்த நகரங்களை அடக்கி ஆண்டார் என்ற விவரங்களுடன் ஒவ்வொரு போரிலும் வெல்வதற்கு சாணக்கியாவின் தந்திரங்கள் எந்தளவுக்கு பயன்பட்டன என்பதையும் இந்த படம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சந்திரகுப்த மன்னராக பவானி கே சாம்பவமூர்த்தி அவர்களும், கதாநாயகியாக அதாவது இளவரசி சாயா தேவியாக N.C. வசந்த கோகிலம் என்பவரும் நடித்திருக்கிறார்கள். இவர் அந்த காலத்தில் பிரபலமான கன்னட இசை பாடகி ஆவார். இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் பாடி அறிமுகமாகி நடித்த N.C. வசந்த கோகிலம் M.S. சுப்புலட்சுமிக்கு இணையாக வரவேண்டியவர். ஆனால் இவரின் குரல் அளவிற்கு மேனி வனப்பு இல்லாததால் பெரிய பட வாய்ப்புகள் இவருக்கு வராமல் போகவே சில படங்களுடன் தனது நடிப்பை நிறுத்தி கொண்டார். இந்த சந்திரகுப்த சாணக்கியா வரலாற்று படம் என்பதால் படத்திற்கான மேக்கப் சாதனங்கள் மற்றும் நகைகள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டன. இந்த செய்தி அன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்ததை கண்ட ரசிகர்கள் இதை மிகவும் ஆச்சரியத்துடன் படித்து இந்த திரைப்படத்தை பார்க்க ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் முதலாக மேக்கப் சாதனங்கள் மற்றும் நகைகள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு முதலாக எடுக்கப்பட்ட தமிழ் படம் இந்த சந்திரகுப்த சாணக்கியா திரைப்படம்தான். இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு கதாபாத்திரங்களாக பிரகதம்மாள், S.S. கொக்கோ, P. சாரதம்மாள் ஆகியோர் கூடுதல் பலமாக தமது நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வழங்கியிருக்கிறார்கள். பாடல்கள் மற்றும் இசையை பாபநாசம் சிவன் அவர்கள் செய்திருக்கிறார். ஒளிப்பதிவை S. தாஸ் என்பவர் செய்திருக்கிறார். மிகப்பெரிய அரண்மனை அரங்குகள், போர்க்காட்சிகள் என்று பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தினை விநியோகஸ்தர்கள் வாங்க மறுத்ததால் தருதலை தங்கவேலு என்ற நகைச்சுவை படத்தினையும் எடுத்து இந்த படத்துடன் இணைத்தார்கள். 14,000 அடியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 24/8/1940 அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை இந்த திரைப்படம் பெற்றுத்தரவில்லை. இதுவரை இந்த சந்திரகுப்த சாணக்கியா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.